இன்றைக்கி நாம் நாட்டுக்கோழி பிரியாணியை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக எல்லாராலும் ஈஸியாக செய்கிற மாதிரி மெத்தடில் தான் சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை, லவங்கம், கல்பாசி, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாமே இருக்குது. ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து. இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு வரணும். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. நான் நறுக்கி வச்சுருக்கேன் குட்டியாக. இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 2 சிட்டிகை. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. தயிர் 1/4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி இருக்குது, அதையும் சேர்த்துருங்க. இது ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. எடுத்த உடனே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா அதில் உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் கணக்கில் 4.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு 2 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கழுவக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கறி வெந்துருச்சு. வெந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. பேலன்ஸ் தண்ணியை இந்த டைமில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கிளறி கொடுத்து இந்த இடத்துல உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் 1/2 சைஸ் லெமன் போட்டிருக்கேன். இப்போ அரிசியில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா வடித்து இப்போ இதில் சேர்த்துருங்க. நம்ம டம் பிரியாணியாக தான் செய்ய போகிறோம். தண்ணி நல்லா கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம டம் போட போகிறோம். நான் முழுசாக 2 பச்சை மிளகாய்களை புட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது ஃப்ளேவர் நல்லாவே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம்லேயும் கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். மறுபடிக்கும் புதினா இலைகளை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. டம் போடுற ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம டம் போட்டுடலாம். பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் நான் தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேன். தோசைக்கல்லில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தோசைக்கல்லை மறுபடிக்கும் யூஸ் பண்ண முடியும். இப்போது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு புதினா இலைகளும் மல்லி இலைகளும் சேர்த்துட்டு டம் போட்டுடலாம். தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ தட்டு போட்டு மூடி டம் போட்டுடலாம். ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம்.
10 நிமிஷம் கழித்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். அவ்வளோதான், சூப்பராக உதிரி உதிரியாக நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான முறையில் தான் செஞ்சுருக்கோம். இது எல்லாரும் செய்கிற மாதிரி மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். பாருங்கள், பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா மணமணக்கும் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அடுத்த ரெசிபீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.